முதலாளியா இருக்கிற செங்கசூழ்ல இருக்கிற எல்லாத்துக்கும் 100 ரூபா தான். ஆனா அடிமைகள் இருக்காங்களா 100 ரூபா வாங்குற அடிமைகள் அவர்கள் சமமா இல்லைங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஒரு அடிமை அடுத்த வேலை சோத்து காட்டுற ஒரு அடிமை, அடுத்த வேலை சோத்து கஷ்டப்படுற இன்னொரு அடிமை எப்படி பாக்குறாரு தெரியுமா? ஒருவேளை ஒரு அடிமை தலித்தாகவும் இன்னொரு அடிமை தலித் அல்லாதவராக இருந்தால் 100 ரூபாய் வாங்குற அந்த அடிமையா இருக்கிற ஒரு தான் தலித்து 100 ரூபாய் வாங்குற இன்னொரு தலித்த தன்னை விட மட்டமாக பார்க்கிற மனோபாவம் பாத்தீங்களா? உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத மோசடி இந்திய சமூகத்தில் இருக்கிறது. ஜாதி ஆதிக்கத்தில் ஆதிக்க ஜாதியில பண்ணையராக பணக்காரராக பார்ப்பனராக இருக்கிறவர் எப்படி ஒரு தலித்த தன்னை விட இழிவா பார்க்கிறாரோ அதுபோல் ஒரு பண்ணை அடிமையாக அடுத்த வேலை சோத்துக்கு கஷ்டப்படுற அவரே அப்படிதான் பார்ப்பார். இதுதான் ஜாதி சிஸ்டம். இதை புரிஞ்சுக்கலாம். நீங்க அம்பேத்கர் புரிஞ்சுக்க முடியாது. மாற்றுத்திறனாளிகள் எப்படி மற்ற சமூக மக்கள்ல மாற்றுத்திறனாளி அல்லாதவர்கள்ட்ட சாதி எப்படி இயங்குதோ மாற்றுத்திறனாளி கிட்ட அப்படிதான் சாதி இயங்குது. மாற்றுத்திறனாளி இருக்கிற ஒருவர் தலித்த அல்லாத இருக்கிற ஒருவர் மாற்றுத்திறனாளி இருக்கிற ஒரு தலித்த பாக்குற கண்ணோட்டம் வேறு ஒண்ணா இருக்குது. யாரு என்ன சாதி எனக்கு தெரியாது. நம்ம திலீப்புக்கு இவருக்கு கிடைச்சிருக்கிற முக்கியத்துவம் ஒருவேளை தலித்தா இருந்தா கிடைக்குமா? முக்கியம் இருக்கு. அதை பத்தி பேசுங்க. அதுதான் அம்பேத்கர். இல்ல அது வேற. நீங்க அதுல இருந்து ஆரம்பிக்கணும். அப்ப எப்படி இருக்கு சமூகம்? ஒடுக்கப்பட்ட மக்களுக்குள்ள ஒடுக்குமுறைக்குள்ள, அதாவதுங்க 500 ஏக்கர் வச்சிருக்கிற ஒடுக்குமுறை பண்றான், ஜாதி பாக்குறான். ஆதிக்க ஜாதியாக நாங்க தான் எல்லாருக்கும் மேல இருக்கிற பார்ப்பனர் தலித் மக்களை கீழா பாக்குறாங்க. புரிஞ்சுங்க. அடுத்த வேற சோத்துக்கு கஷ்டப்படுறவரும் 500 ஏக்கர் வச்சிருக்கிறவரும் தலித் மக்களை பார்க்கிற கண்ணோட்டம் ஒரே மாதிரியா இருக்கிற சமூக அமைப்பு உலகத்தின் மாபெரும் சீர்கேடு. இதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் டாக்டர் அம்பேத்கரை ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியும். நம்மளோடு நாம் ஜாதியோடு பயணிக்கிறோம். ஜாதி சிஸ்டம் என்ன சொல்லுது? உலகத்தை நல்லா தெரிஞ்சுங்க. ஏன் திராவிடம்ங்கிற கான்செப்டை உயர்த்தி பிடிக்கிறோம்? ஏன் தலைவர் ஏன் திமுக இன்னைக்கு மற்ற கட்சிகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது திமுகவை விமர்சனங்கள் அப்பாற்பட்ட கட்சியான ஏன் ஆதரிக்கிறேன் என்றால் தலைவர் அம்பேத்கர் என்ன காரணத்திற்காக காங்கிரஸ் கட்சியில் சட்டமைச்சராக இணைந்து சட்டத்தை எழுதுவதற்கு ஒப்புக்கொண்டு நேருவை ஆதரித்தாரோ அந்த கண்ணோட்டம் தான் நாங்கள் திமுகவை தீவிரமாக ஆதரிப்பதற்கு புரிஞ்சுக்கணும். இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் பொதுக்கூட்டத்தில் ஒரு வசதி என்னன்னா யாருமே இல்லாட்டில கூட நம்ம பேச முடியும். இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா இங்க கூட்டத்தில் சேர் போட்டு இங்க ஒரு 15 பேர் உட்காந்துருக்காங்க, அங்க ஒரு 50 பேர் உட்காந்துருக்காங்க. நான் கீழே போய் உட்கார்ந்ததுக்கு பொதுக்கூட்ட மேடைகள்ல எல்லாரும் வரவங்க எல்லாரும் மேடையில் உட்கார வச்சிடணுங்கிற சம்பிரதாயம் இருக்கு பாத்தீங்களா? அந்த சம்பிரதாயத்தை நம்மளால தவிர்க்க முடியல. பார்வையாளர் வரிசையில் உட்காந்து பார்க்கலாங்கிற கண்ணோட்டத்தை உருவாக்குவது பொது மேடைகளுக்கு ரொம்ப முக்கியம். அப்ப பார்வையாளர் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லாத போது நம்ம ஆட்கள் உட்கார்ந்தாதான் போறவங்க உட்கார செய்வாங்கன்னு கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால மேடையில கீழே ஆளுமே இல்லாத போது கூட மேடையில ஒரு 20 பேர் உட்கார வச்சுட்டு நம்ம கூட்டம் நடத்துறத இவங்களெல்லாம் கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணா போதுங்கிற கண்ணோட்டம் இருக்குல்ல, அது ஒரு பொதுக்கூட்டத்துக்கும் நம்மளை போன்ற கரண்ட் திருடாம கூட்டம் நடத்துறோம்னு பெருமையா பேசுறோம். நமக்கு அது பெருமை கிடையாது. அப்ப அரசியல் கட்சிகள் தான் அந்த பெருமை பார்ப்பாங்க. வரவங்களை எல்லாம் கூப்பிட்டு துண்டு போட்டு அவங்கள மேடையில் உட்கார வச்சு கௌரவம் பண்ணணும், சேர் எக்ஸ்ட்ரா போட்டு உட்கார மாதிரியே இந்த மேடையில அதே மாதிரியான சம்பிரதாயத்துக்காக வரிசையா போட்டு உட்கார வைக்கிறதும் பொதுக்கூட்டத்தில் முன்னால ஆள் இருக்காங்களா இல்லையாங்கிறத பத்தி கவலைப்படாததும் உட்கார்ந்து இருக்கிற மக்களுக்கு மறைக்கிற மாதிரி இங்க 5-6 யூடியூப் கேமராக்கள் சேனல் கேமராக்கள் நின்றுட்டு இருக்குது. இந்த கேமராக்களை பின்னால வைக்கலான்னு கூட நமக்கு சொல்ல தோணலைங்கிறது பேசுறவங்களுக்கும் தோணலை, நிகழ்ச்சி நடத்துறவங்களுக்கும் தோணலைன்னா பார்வையாளர்களை சுத்தமா மறைச்சுதான் இங்க 5-6 கேமரா இருக்குது. அப்ப வந்த உடனே இந்த கேமராவை ஜூம் பண்ணி முன்னால வந்துட முடியும். அப்ப பின்னால வச்சுட்டா பாக்குறவங்களுக்கு தான் இந்த கூட்டம். அப்ப ஜூம் பண்ணி பின்னால இருந்து அவங்க பண்ண முடியும் போது அதை கூட நம்ம சொல்றதுக்கு தெரியல. அதை சொன்னா மீடியாக்காரங்க கோச்சுப்பாங்களோன்னு அரசியல் கட்சிக்காரர்கள் எப்படி ஃபீல் பண்றாங்களோ அதே மாதிரிதான் நீங்களும் ஃபீல் பண்றீங்க. பேசுற இவர்ல இருந்து அவர்ல இருந்து கூட்டத்தை நடத்துறவங்க வரைக்கும் கூட. அப்ப இந்த பொது ஒழுங்குங்கிறது கரண்ட் திருடாத மட்டும் கிடையாது. கரண்ட் திருடாத மிக சிறந்த கூட்டங்கள் அரசியல் கட்சி கூட்டம் நடக்குது. நான் பேசுற திமுக கூட்டங்கள்ல எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் கரண்ட் திரண்டது கிடையாதுன்னு நாங்க சொல்றேன். நான் பேசுற பொதுக்கூட்டம் எங்கேயும் திரண்டது கிடையாது. அதனால நம்ம மட்டும் தான் அப்படி இல்லை அப்படிங்கிறத சொல்றேன். இன்னொரு விஷயம் நான் தோழர்கிட்டே சொன்னேன். அம்பேத்கர் பிறந்தநாள் நிகழ்ச்சி எனக்கு சில அனுபவங்கள் இருக்கு. நான் திமுக ஆதரவாக பேசுவதனால் சில கூட்டங்களுக்கு போகும்போது திமுக மீது அதிருப்தி கொண்டவர்கள் எப்பவுமே திமுக ஒரு அதிருப்தி இருக்கிறவங்களா இருப்பாங்க. சமூக செயல்பாட்டெல்லாம் இருக்கிற பல பேர் ஒரு எடப்பாடி எதிர்க்கிற அளவுக்கோ ஜெயலலிதா எதிர்க்காத அளவுக்கு கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக விமர்சனமா இருக்கிறதுங்கிற கண்ணோட்டம் உள்ளவங்களா இருப்பாங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். அப்ப நான் திமுக சார்ந்து தீவிரமாக பேசும்போது இந்த பொது மேடைகள்ல வர்றவங்க எனக்கு முன்னால பேசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சில நேரங்களில் திமுக பற்றியான விமர்சனங்கள் பேசிட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு வந்துடும். தலைப்புல இருந்து விலகி அதுக்கு கொடுக்க வேண்டிய அக்கப்போர் எனக்கு எப்பவுமே நேருதுன்னு சொல்லி நான் அவர்கிட்ட ஒரு முறைக்கு பல முறை தோழர்கிட்ட நான் சொன்னேன். அதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. பேசுறவங்க பூரா அதை தான் பேசினாங்க. இன்னொரு விஷயம் இருக்கு.
நபிகள் நாயகம் பிறந்த விழான்னு சொன்னா நபிகள் நாயகத்தை பத்தி சிறப்பா பேசுவது, இஸ்லாத்தை பத்தி சிறப்பா பேசுறதுதான் கிடைக்கும். தந்தை பெரியார் பிறந்த நாள் விழான்னா தந்தை பெரியாரை பத்தி படிச்சுட்டு வந்து பேசுறது, அதை பத்தி பேசுறதெல்லாம் இருக்கும். ஆனா டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாள் விழான்னா மட்டும் அம்பேத்கர் பத்தி படிக்கிறதும் கிடையாது, தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது. அங்க வந்து தனக்கு என்ன தெரியுமோ, தான் அரசியல் என்ன தெரியுமோ அதை மட்டும் பேசுவதுங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கு பாத்தீங்களா? இதுக்குள்ள இருக்குது ஜாதி அரசியல். அப்ப நீங்க மத்த மேடைகள் நீங்க உங்க அரசியல பேசுறது தவறுன்னு சொல்லல. ஆனா அதே சமயத்தில் அம்பேத்கர் பிறந்த நாள் விழாவில் உங்க அரசியல வீர் கொண்டு பேசின நீங்க தலைவர் அம்பேத்கரின் சிறப்புகள் குறித்தும் அவரோட போர்முனை குறித்தும் அதை முக்கியமா நீங்க பேச வேண்டாமா? யாருமே பேசல. டேவிட்டை தவிர அநேகமா யாருமே பேசல. இதுல இருக்குது சாதிய கண்ணோட்டம். நம்ம அணுகிற விஷயத்துல இருக்குது. அப்ப நாம அரசியல் கட்சியில இருந்து நம்ம பயங்கரமான ஆளு பயங்கரமான ஆளு நம்ம பேசிக்கிறதுல இருந்து நமக்குள்ள இந்த கண்ணோட்டம் இருக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தலைவர் அம்பேத்கரை புரிந்து கொள்ளணும்னு சொன்னா நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க சும்மா சாதாரணமான தலைவர் அம்பேத்கர் புரிஞ்சுக்க உங்களோட பொது புத்தின்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா? இங்க பேசுறவங்க பல பேரை கேட்டேன், இவங்க யாருமே அம்பேத்கர் படிக்கல. நான் வெளிப்படையா சொல்றேன், சவால் விட்டே சொல்றேன். நான் கேள்வி கூட கேட்கறேன், வேணா நீங்க மறுத்தீங்கன்னா. இங்க யாருக்கும் அம்பேத்கர் பற்றி படிப்பறிவே இல்லை. அவர்களை பற்றி புரிந்து கொண்ட தன் தலைவராக ஏற்றுக்கொண்ட கண்ணோட்டமே இல்லை. ஒரு பொது புத்தி இருக்கு பாத்தீங்களா? அம்பேத்கர் அரசியல் சட்டம் எழுதினவர், அம்பேத்கர் இந்தியாவின் சிறந்த தலைவர், அம்பேத்கர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு பொதுவா வண்டி கொளுத்துறது பாத்தீங்களா? அந்த பொதுவான கண்ணோட்டத்தில் படுத்தி அம்பேத்கர் பட்ட புரிதல் இருக்கிறது. அப்படி நீங்க புரிதலாக இருந்தீங்கன்னா அப்படி அம்பேத்கரை நீங்க மேம்போக்காக கேள்வி ஞானத்தில் அது சொன்னார், அரசியல் சட்டம் எழுதினாரு. அவர் அரசியல் சட்டம் என்பது அம்பேத்கரின் வாழ்வியல் ஒரு சின்ன பகுதிங்க, ஒரு சின்ன பகுதி அது. அதல்ல அவரோட போர்க்குணம் அரசியல் சட்டம் அல்ல. அவர் அரசியல் சட்டத்தை மட்டும் இல்ல, அரசியல் சட்டத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தினார் அம்பேத்கர் நமக்காக. அவரோட போர்முனை, அவரோட போர்க்குணம் என்பது இன்னைக்கு நாமெல்லாம் நின்று பேசுறோம்னு சொன்னா இந்த போர்க்குண அரசியலை சாதி இந்து மத அமைப்புல இருக்கிற பார்ப்பனிய வேண்டிய சாதி அமைப்பு அரசியலை துல்லியமா உள்ள போய் அம்பலப்படுத்துறது அம்பேத்கர். அதை பத்தி உங்களுக்கு தெரியல. அதை பத்தியே தெரிஞ்சுக்காம ஒரு அம்பேத்கர் பற்றி புதுமேடைகள்ல வந்துட்டு அம்பேத்கர் பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்காம தான் நம்ம அம்பலம் ஆயிடுவோம். அதுதான் அம்பேத்கரோட ஷார்ப், ஒரு கத்தி. அவர் நீங்க அம்பேத்கரை எதிரா மட்டும் இல்ல ஆதரவா பயன்படுத்தும் போது கூட நீங்க பெயரளவில் பயன்படுத்தீங்கன்னா அந்த கத்தி உங்களை கிழிச்சிடும். அப்படிதான் கிழிச்சது பல மேடைகள்ல. இங்க பேசுறவங்க பல பேரு யார யாரோ கிழிக்கதான் நினைச்சு அவங்களே அம்பேத்கர் பத்தி பேசாம தன்னை கிழிச்சுக்கிட்டாங்க. அப்ப அம்பேத்கர் பற்றி புரிஞ்சுக்கணும்னா என்ன வேணும்? முதல்ல நீங்க முதலில் இந்த ஜாதி சமூக அமைப்பு எப்படி இயங்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் தலைவர் அம்பேத்கரை புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் நீங்க ஒரு அர்ஜுன் சம்பத் மாதிரி அல்லது மோடி மாதிரி அது யாரோ ஒரு அரசியல் கட்சி தலைவர் பிறந்த நாள்ல விளக்கு ஏத்திட்டு கும்பிடு போட்டு அப்படி தலித் மக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுக்கலாம் என்பதற்காக அம்பேத்கர் ஆதரிக்கிறார் பாத்தீங்களா? அது மாதிரி அம்பேத்கர் மேடையில் வந்து அம்பேத்கர் பேசிட்டு போறோம் மாறிடுவீங்க. அது ரொம்ப முக்கியமானது. இப்ப ஜாதி சிஸ்டம் எப்படி இயங்குது அப்படி இயங்குறது தெரிஞ்சிருந்தா ஜல்லிக்கட்டு ஜலால்னு பேர் எடுத்திருக்காருல்ல, ஜல்லிக்கட்டுங்கிற மாடுக்காக இவ்வளவு திரண்டு போராட்டம் நடத்திய இவர்கள் அதை விட கொடூரமாக ஒடுக்குமுறைக்காக தலித் மக்களுக்காக அப்படி ஒரு போராட்ட முறையை முன்னெடுக்கல பாத்தீங்களா? அப்ப அரசியல் சாராத கட்சியில இருக்கிறவங்களுக்கு எது முக்கியத்துவம் இல்லைன்னும் போது அப்ப அரசியல் கட்சிகள் எப்படி இருப்பாங்கிற கண்ணோட்டம் இருக்கு. ஜலால் போகும்போது இல்ல ஜலால் விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு, நீ பாட்டுக்கு பேசிட்டு போறீங்க, உங்களுக்கு பதில் சொல்ல வேணாமான்னு கேட்டேன். இல்லைன்னா முக்கியமான வேலை இருக்குன்னு போனார். அப்ப என்ன கண்ணோட்டம் இருக்கு, என்ன புரிதல் இருக்கு ஜாதி சமூக அமைப்பு குறித்து? அவங்கவுங்க வாழ்வியல் அவங்க அரசியல் கண்ணோட்டத்தோடு புரிந்து கொள்வதுங்கிறது அரசியல் கிடையாது. சமூகம் எப்படி இயங்குது, தன்னோட தேவையிலிருந்து சமூகத்தை பார்ப்பதுங்கிறது ஒரு சாமானியான்னு பார்ப்பான். ஆனா சமூகத்தை மாற்ற விரும்புகிறோம் அப்படி பார்க்க கூடாது, பார்க்க முடியாது. அப்படி பார்த்தா நம்ம அம்பலம் ஆயிடுவோம். தலைவர் அம்பேத்கர் புரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல ஜாதி சமூக அமைப்பை நம்ம புரிஞ்சுக்கணும். அதோட தான் நம்ம வாழ்றோம், அதோட தான் நம்ம இயங்குறோம். எப்படி இயங்குது ஜாதி சமூக அமைப்பு? நல்லா தெரிஞ்சீங்க. உலகம் முழுக்க ஜாதி உலகம் முழுக்க ஏற்றத்தாழ்வு எப்படி இருக்குன்னா உயர்வு தாழ்வு ரெண்டு பிரிவா இருக்கு. முழுக்க முதலாளி தொழிலாளி, இதான் ரெண்டு பிரிவு. அது எப்படி இருக்கும்? தொழிலாளிங்கிறவர் தனக்கு மேல் உள்ள முதலாளிக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருப்பாரு. தொழிலாளிக்கு எதிராக முதலாளி இருப்பாரு, முதலாளிக்கு எதிராக தொழிலாளி போராடுவது ஒரு தொழிலாளியின் குணாம்சம். தனக்கு மேல் எதிர்க்கிற கண்ணோட்டமா இருக்கும். உலகம் முழுக்க அப்படிதான் இருக்குது. ஆனா இப்படி கிடையாது இந்திய ஜாதி சமூக அமைப்பு. எப்படி இருக்கு? படிநிலையில் இருக்கு. ஒருவர் கீழே ஒருத்தர், ஒருவர் கீழே ஒருத்தர், ஒருவர் கீழே ஒருத்தர், ஒருவர் கீழே ஒருத்தர், கடைசியா ஒருத்தர் அப்படின்னு வருது. இதுல என்ன கேடுன்னா முதலாளித்துவ சமூக அமைப்பில் தொழிலாளி முதலாளிக்கு எதிரான குணாம்சத்தோடு இருப்பாரு. ஜாதி சமூக அமைப்பில் ஒரு ஜாதி சிஸ்டத்தில் இருக்கிறவர் தனக்கு மேல் உள்ள ஜாதிக்காரருக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு மனோபாவத்தோடு இருக்க மாட்டார். அதான் சிக்கல். அப்ப என்ன பண்ணுவாரு? தனக்கு மேல ஒரு ஜாதிக்காரர் நீ அர்ச்சகராக கூடாது, நீ ஒரு சூத்திரன், நீ ஒரு சின்ன ஜாதிக்காரன், நீ படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாதவன் அப்படி இப்படின்னு சொன்னா அதனால என்ன சாமின்னு அமைதியா கேட்டுப்பாரு. மாறாக தன்னை அவமானப்படுத்துற ஒரு சாதிக்காரரை மேல இருக்கிற எவ்வளவு சொன்னாலும் அவருக்கு உரைக்கவே உரைக்காது.
மாறாக தனக்கு கீழ இருக்கிற சாதிக்காரர் தன்னை மரியாதையா பார்த்து சமமா வந்து அதை ஏத்துக்கிறதுக்கு ஒத்துக்காது மனசு. இதுதான் ஜாதி சிஸ்டம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அடிமை முறை இருக்கு பாத்தீங்களா, எல்லா ஊர்லயும் அடிமை இருக்கு. அடிமைகள் எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, எல்லா ஊர்லயும் அடிமைகள் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா இந்தியாவில் அடிமைகள் ஒரே மாதிரி கிடையாதுங்கிறது தெரிஞ்சுக்க. உலகத்திலே ரொம்ப கொடூரமானது எது என்றால் அடிமை முறைதான். மாடை விட மனிதர்களை கேவலமாக நடத்தினார்கள். சாட்டையால் அடிப்பாங்க, சோறு போட மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கோம். கிரேக்கத்துல பார்த்தோம், அங்க பார்த்தோம், இங்க பார்த்தோம். அதுதான் ரொம்ப மோசம் பாங்க நம்ம ஊர்ல. அதை விட மோசமானது இங்க இருக்கிறது சாதி அமைப்பு. இங்க அடிமை முறைன்னு எடுத்துப்போம். இப்போ செங்கல் சூழல் இருக்கு. செங்கல் சூழலில் கொத்தடிமைகள் இருக்காங்க. செங்கல் சூழலில் இருக்கிற கொத்தடிமைகள் இருக்காங்கல்ல, அவங்க கொத்தடிமை தான். ஒரு முதலாளியா இருக்கிறவரு எல்லாத்துக்கும் ஒரே செங்கல் சூழல் நடத்துறவரு ஊர்ல இருந்து கூட்டு வந்து குடும்பத்தோட என்ன பண்ணுவார், ராத்திரி பகல வேலை வாங்குவார், அங்கேயே தங்க வைப்பாரு, அங்கேயே சாப்பாடு போடுவாரு. அவர் என்ன 100 ரூபானா அவ்வளவுதான் சம்பளம், எல்லாத்துக்கும் 100 ரூபா தான். ஆனா எல்லாரும் அடிமையா பாக்குறாங்கல்ல, ஆனா அந்த அடிமைகளுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? முதலாளியா இருக்கிறவர் செங்கல் சூழல் இருக்கிற எல்லாத்துக்கும் 100 ரூபா தான். ஆனா அந்த அடிமைகள் இருக்காங்கல்ல, 100 ரூபா வாங்குற அடிமைகள், அவர்கள் சமமா இல்லைங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஒரு அடிமை அடுத்த வேலை சோத்துக்காடுற ஒரு அடிமை, அடுத்த வேலை சோத்து கஷ்டப்படுற இன்னொரு அடிமை எப்படி பாக்குறாரு தெரியுமா? ஒருவேளை ஒரு அடிமை தலித்தாகவும் இன்னொரு அடிமை தலித் அல்லாதவராக இருந்தால் 100 ரூபாய் வாங்குற அந்த அடிமையா இருக்கிற ஒரு தான் தலித்து 100 ரூபாய் வாங்குற இன்னொரு தலித்த தன்னை விட மட்டமாக பார்க்கிற மனோபாவம் இருக்கு பாத்தீங்களா? உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத மோசடி இந்திய சமூகத்தில் இருக்கிறது. ஜாதி ஆதிக்கத்தில் ஆதிக்க ஜாதியில பண்ணையராகவோ பணக்காரராகவோ பார்ப்பனராக இருக்கிறவரு எப்படி ஒரு தலித்த தன்னை விட இழிவா பார்க்கிறாரோ, அதுபோல் ஒரு பண்ணை அடிமையாக அடுத்த வேலை சோத்துக்கு கஷ்டப்படுற அவரே அப்படிதான் பார்ப்பார். இதுதான் ஜாதி சிஸ்டம். இதை புரிஞ்சுக்கலாம். அம்பேத்கர் புரிஞ்சுக்க முடியாது. தம்பி பேசும்போது அழகா சொன்னாரு மாற்றுத்திறனாளிகள் குறித்து. அதெல்லாம் சரிதான். அப்புறம் நான் தான் சொல்லணும், அங்க உட்காந்து மதிமாறனா நீங்க தான் போய் சொல்லணும்னு சொன்னாரு. நீங்க தான் அவங்க கூட நெருக்கமா. நான் நெருக்கமா இல்ல, நான் அவங்கள போய் பார்த்ததே இல்லை. தலைவரை போய் பத்திரிக்கை பார்க்க கொடுத்தேன், ஆதரவா பேசுறேன். மாறாக அவர் தான் அமைச்சரை பார்த்து வாரியத்துல வாய்ப்பெல்லாம் அவர் தான் வாங்கியிருக்காரு, நான் வாங்கல. அவரு தான் வாய்ப்பு. நீங்க மட்டும் அமைச்சரை பார்க்கும்போது வணக்கம் போட்டு மரியாதையா பேசிட்டு வந்துருவீங்க. நாங்க மட்டும் அவங்ககிட்ட போய் உங்க கருத்து சட்டை போட்டு சொல்லணும், நீங்க வாரிய பதவி வாங்குவீங்க, போஸ்டிங் வாங்குவீங்களா? என்ன நியாயம் இது? நீங்க தாங்க, நான் பார்க்கலங்க, நீங்க தாங்க போறீங்க. அங்க போகும்போது அமைதியா அப்படியே இருக்குது, இங்க வரும்போது பொது மேடைகளை பயங்கரமா பேசிட்டு எங்க மாதிரி ஆளுகள் டார்கெட் பண்றது முறை கிடையாது. உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், அடிமைகள் முறை இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் எல்லாரும் சமம் கிடையாதுங்கிறத தெரிஞ்சுங்க. தம்பி இவரு தோழர் பேரு திலீப், திலீபன் இருக்காருல்ல, தீபக், சாரி தீபக். மாற்றுத்திறனாளிகள் எப்படி வந்து மற்ற சமூக மக்கள்ல மாற்றுத்திறனாளி அல்லாதவர்கள்ட்ட சாதி எப்படி எங்குதோ, மாற்றுத்திறனாளிகிட்ட அப்படிதான் சாதி எங்குது. மாற்றுத்திறனாளி இருக்கிற ஒருவர் தலித்த அல்லாத இருக்கிற ஒருவர் மாற்றுத்திறனாளி இருக்கிற ஒரு தலித்த பாக்குற கண்ணோட்டம் வேறு ஒண்ணா இருக்குது. யாரு என்ன சாதி எனக்கு தெரியாது. நம்ம திலீப்புக்கு இவருக்கு கிடைச்சிருக்கிற முக்கியத்துவம் ஒருவேளை தலித்தா இருந்தா கிடைக்குமா? முக்கியம் இருக்கு, அதை பத்தி பேசுங்க. அதுதான் அம்பேத்கர். இல்ல 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 அது வேற. நீங்க அதுல இருந்து ஆரம்பிக்கணும். அப்ப எப்படி இருக்கு சமூகம்? ஒடுக்கப்பட்ட மக்களுக்குள்ள ஒடுக்குமுறைக்குள்ள, அதாவதுங்க 500 ஏக்கர் வச்சிருக்கிற ஒடுக்குமுறை பண்றான், ஜாதி பாக்குறான். ஆதிக்க ஜாதியாக நாங்க தான் எல்லாருக்கும் மேல இருக்கிற பார்ப்பனர் தலித் மக்களை கீழா பாக்குறாங்க. புரிஞ்சுங்க. அடுத்த வேற சோத்துக்கு கஷ்டப்படுறவரும் 500 ஏக்கர் வச்சிருக்கிறவரும் தலித் மக்களை பார்க்கிற கண்ணோட்டம் ஒரே மாதிரியா இருக்கிற சமூக அமைப்பு உலகத்தின் மாபெரும் சீர்கேடு. இதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் டாக்டர் அம்பேத்கரை ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. இருக்கு இந்திய சமூகத்தில் இஸ்லாம் மதம் இங்க வரும் வரைக்கும் மனிதர்களை பிறப்பு சார்ந்து பார்க்கிற கண்ணோட்டமே இல்லாத சரசர சரசரன்னு வளர்ந்தது. ஆனால் ஒரு இஸ்லாமியர் எப்படி பார்க்கிறாரு தலித் மக்கள், அது ரொம்ப முக்கியம். இஸ்லாத்து தான் இங்க ஜாதி பார்க்கல. அதனால என்ன பண்ணுது, கிறிஸ்தவ மதத்துக்கு போனவங்க கூட ஜாதி பார்க்கறாங்க. நாடார் கிறிஸ்தவர், பிள்ளைமார் கிறிஸ்தவர் எல்லாம் இருக்குது. ஆனா முஸ்லீம்ல நீங்க அப்துல் காதர் நாடார்னு பார்க்க முடியாது, நீங்க இஸ்மாயில் மன்னியர்னு பார்க்க முடியாது. அங்க ஜாதி கிடையாது. ஜாதி கவுஸ் என்ன ஜாதின்னு தோண்டி கண்டுபிடிக்க முடியாது, அவராலே கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் அதோட சிறப்பு. ஆனால் பொது சமூகத்தில் ஜாதி சமூக இந்து சமூக அமைப்புல இஸ்லாமியர் இன்ஃபுளுன்ஸா ஜாதி எப்படி விளையாட்டுறதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிற்படுத்தப்பட்டவர் தலித் மக்களையும் பார்ப்பனர் எப்படி பார்க்கிறாரோ அந்த மனநிலை முஸ்லீம் மத்தியில இருக்குது. அப்ப பார்ப்பனரை பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் பெரிய ஆள், எங்க வீட்டுல சாப்பிடுவீங்களான்னு ஒரு பிசி சொல்லுவாரு, அதே முஸ்லீம் சொல்லுவார். அப்ப தலித் மக்கள் நான் ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டேன், தலித் மக்களோட சமமா பழகணும்னா அப்படின்னா நான் ஒருபடி மேலன்னு அர்த்தம். இந்த கண்ணோட்டம் ஜாதி நுட்பமாக இயங்குற கண்ணோட்டம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டாதான். இந்த ஆய்வை நுட்பமாக செய்த ஒரே தலைவர் இந்தியாவில் தலைவர் அம்பேத்கர் ஒருவர் தான். அவர் தான் பார்த்தாரு. அப்ப அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அம்பேத்கரோட பயணிக்க முடியும்.
சும்மா மேடையில் வந்து பேசிட்டு போயிடலாம். இப்போ சொல்றேன் சவால் விட்டு, தமிழ்நாட்டில் தலைவர் அம்பேத்கரை கடந்த 15 ஆண்டுகளில் அவரோட போர் குணத்தோடு நுட்பமாக பேசி அவரோட திரைப்படம் கொண்டு வந்தது. இந்தியாவிலே முதல் முறையாக தலைவர் அம்பேத்கர் டிஷர்ட் கொண்டு வந்து யார் தெரியுமா? நானு. யார் கொண்டு வந்தீங்க? சேகோரா டிஷர்ட் போட்டாங்க தலித் பொறுப்பாளர்களாம் கூட, பிரபாகரன் டிஷர்ட் போட்டாங்க, பெரியார் டிஷர்ட் போட்டாங்க. அம்பேத்கர் டிஷர்ட்டை தலித் இயக்கங்களே போடல. ஏன் போடல? அதுக்குள்ள சாதி கண்ணோட்டம் இருக்கு. ஒரு முற்போக்காளர் இருக்கிற நான் தலித்து சேகோரா போட்டா புரட்சியாளர்னு பாக்குறாங்க, பெரியாரை போட்டா பகுத்தறிவாளர்னு பாக்குறாங்க, பிரபாகரனை போட்டா தமிழ் தேசிய தலைவர் மாதிரி பாக்குறாங்க. அம்பேத்கரை போட்டா தன்னை தலித்து நடிச்சிருவானுங்கிறதுனால போடாம பார்த்தாங்கிறது தான் யதார்த்தம். அதை நான் எழுதுனேன், அதை பத்தி பேசினேன். அதனால என்ன, முதல் முறையாக இந்தியாவில் அம்பேத்கர் டிஷர்ட் கொண்டு வந்தது மதிமார் என்னோட சேர்ந்து 10 தோளோட சேர்ந்து நான் தான் கொண்டு வந்தேன். இன்னைக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு லைன் டிராயிங் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு முன்னால கிடையவே கிடையாது. அந்த லைன் டிராயிங் டிஷர்ட்டுக்காக நாங்க உருவாக்குனது இன்னைக்கு உலகம் முழுக்க போயிருக்கு. என்ன பங்களிப்பு இருக்கு உங்ககிட்ட? அப்ப எதுக்குள்ள எதை வெட்டினாலும் அதுக்குள்ள சாதி இருக்கு. நீங்க எவ்வளவு ஒடுக்குமுறை உள்ளார பாருங்க, ரத்த சொட்ட ஒடுக்குமுறைக்கு உள்ளா இருப்பாரு, அவங்களுக்குள்ள சாதி இருக்கும். மிக கொடூரமாக போலீஸ் வன்முறைக்கு உள்ளாகிற சமூகம் எந்த சமூகம் தெரியுமா? இந்தியாவில் மிக கொடூரமா எஸ்டி, ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ், மலைவாழ் மக்கள் போலீஸாலும் வனத்துறையாலும் கொடூரமான வன்முறைக்கு உள்ளாகிறாங்க. அவங்க அவ்வளவு கொடூரம். இந்த ஜெய்பீம் படம் வந்த போது கூட அந்த பிரச்சனை தான் இருக்கும் அந்த படத்துக்காரங்களுக்கும். ஜெய்பீம்ங்கிறது சாதி ஒழிப்பின் குறியீடு. போலீஸ் அட்ராசிட்டி சொல்றது மட்டும் இல்ல, அது ஒடுக்குமுறைக்கு அதுக்கும் கீழே. அப்ப ஜெய்பீம்னா ஜாதி ஒழிப்பு தான் குறியீடா இருக்க முடியும். அப்ப போலீஸ் அட்ராசிட்டி விஜயகாந்த் படத்துல கூட வந்துடும். அப்ப ஜெய்பீம்னு வச்சுட்டீங்கன்னா, நான் ட்ரைலர் பார்த்தே சொன்னேன், ஜெய்பீம்னு தலைப்பு வச்சிருக்காங்க இந்த படத்துக்கு. ட்ரைலரை பார்த்தா இது சாதி பிரச்சனை பேசுற படமா தெரியல, இது ஷெட்யூல் ட்ரைப் மக்கள் மீது மிக கொடூரமாக தாக்குதல் போலீஸ் பத்தியான ஒரு படமா இருக்கும். போலீஸ் அட்ராசிட்டிய அப்படின்னு சொல்லலாம், விஜயகாந்த் பாலியும் சொல்லலாம். போலீஸ் அட்ராசிட்டிஸ் என்பது ஜாதி பிரச்சனை அல்ல. போலீஸ் அட்ராசிட்டிக்கு உள்ளாகிறாங்கல்ல மிக கொடூரமாக ஷெட்யூல் ட்ரைப் மக்கள், இடஒதுக்கீட்டுல இருக்கிறாங்க, எஸ்சி மக்களுக்கு மாதிரி எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் இருக்கு, ஷெட்யூல் ட்ரைப் இருக்கிறாங்க, அவங்க தீண்டாமை கடைபிடிப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? அதான் நான் சொன்னேன். அப்ப ஜெய்பீமை நீங்க பயன்படுத்தக்கூடாது. ஷெட்யூல் ட்ரைப் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு மலைவாழ் மக்கள்ல இந்த ஊட்டி, கொடைக்கானல் மற்ற பகுதிகளில் இந்த வட மாவட்டத்தில் சமவெளியில் இருக்கிற தலித் மக்கள் குடிபெயர்க்கிறாங்க. அவங்க எப்படி குடி போனாங்கன்னா, தேயிலை தோட்ட வேலைக்காக கூட்டு போனோம் வெள்ளக்காரன். அப்ப தேயிலை தோட்டத்துக்கு போனா பார்க்க நம்ம மக்கத்தில் இருக்கிற பறையர் சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக அங்க போய் ஏன் குடியேறினாங்கன்னா, வெள்ளக்காரன் தேயிலை தோட்டத்துக்கு கூட்டு போனான். நல்லா தெரிஞ்சுங்க, வெள்ளக்காரன் தலித் மக்களுக்கு நன்மை செஞ்சான், நன்மை எல்லாம் செஞ்சான். ஆனால் அவன் கொடூரமாக ஒடுக்குமுறை செய்து தலித் மக்களை தான் தெரியுமா உங்களுக்கு? தேயிலை தோட்டத்திலும் காடுகளை அழித்து சாலைகள் போடுவதற்கும் சொகுசு பங்களா கட்டுவதற்கும் விலங்குகள் கிட்ட களபடியாக கொண்டு போய் அவன் ஒப்படைத்தது தலித் மக்களை தெரியுமா உங்களுக்கு? யாரும் போல. ஊட்டி இன்னைக்கு எப்படி மலைப்பாதை வந்தது? இன்னைக்கு கொடைக்கானல் சொகுசா போறீங்களா, யார் எத்தனை உயிர், எத்தனை தலித் மக்கள் தன் உயிரை கொடுத்து வெள்ளக்காரங்கிட்ட சாட்டை அடி வாங்கி புலி சிங்கத்தை அடிபட்டு யானையில மிதிப்பட்டு போட்ட ரோடு அது தெரியுமா உங்களுக்கு? எந்த சாதியை கொண்டு போனாங்க? தேயிலை தோட்டம். ஏன் இலங்கையில தேயிலை தோட்டம் வரைக்கும் போயிருக்கா? யாரு போயிருக்கா? தலித் மக்களை கூட்டு போயிருக்கான். தலித் மக்களுக்கு கல்வி கொடுத்தா ஒண்ணு, ஆனால் ராணுவத்தில் வேலைக்கு எதுக்கு சேர்த்தா? முக்கியத்துவம் கொடுத்தான். மக்களுக்கு ஒரு ராணுவத்துல உள்ளூர்ல நடக்கவே முடியாதுன்னு சொல்லும்போது துப்பாக்கி கொடுத்தது, மக்கள் போய் சேர்ந்தாங்க. ஆனா என்ன பண்ணான் தெரியுமா? களப்படி அவங்களதான் முதல்ல. அப்ப ஷெட்யூல் ட்ரைப் மக்கள் அவ்வளவு ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறாங்க. அந்த மக்கள், இவங்க இருக்கிற மக்கள் தேயிலை தோட்டத்துக்கு அங்க போய் வேலை பார்க்கும் போது ஷெட்யூல் ட்ரைப் அங்க வேற சமூக மக்களோடு பழக வேண்டிய நிர்பந்தம் ஷெட்யூல் ட்ரைப் கிடையாது. அவங்க காடுகளோடும் காட்டு விலங்குகளோடையும் இயற்கையோடும் வாழ்கிற அற்புதமான மக்கள் அவங்க. அப்ப இவங்க போகும்போது அவங்க உணவு முறை சாதி சிஸ்டம் எப்படி இருக்குதுங்கிறது சொல்றாங்க. அதை புரிஞ்சுக்கணும். மாற்றுத்திறனாளிகளுக்குள்ள ஒரு சாதி சிஸ்டம் இருக்குது. திருநங்கையா இருந்தாங்கன்னா அதுக்குள்ள ஒரு ஜாதி சிஸ்டம் இருக்குது. திருநங்கையாக இருப்பதே இந்திய சமூகத்தில் மிக கொடுமையானது. அந்த திருநங்கை ஒரு தலித்தாக இருந்துட்டால் இன்னும் கொடூரமானது. ஒரு மாற்றுத்திறனாளியாக இருப்பது சமூகத்தில் எவ்வளவு பிரச்சனையா சொன்னாரு. அந்த மாற்றுத்திறனாளி எங்க போவது, எனக்கு பாத்ரூம் இடம் கிடைக்கல, அங்க இடம் கிடைக்கலங்கிறாரு. ஏதோ ஒரு தெருவில் போறாரு, மாற்றுத்திறனாளியாக பாத்ரூம் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லும் போது இவர் தலித் இல்லைன்னு சொன்னா பாத்ரூம்ல விட்டுருவான். அது கூட விட மாட்டான், மத்தூர்ல விட மாட்டானா இல்லையா? அதை பேசுங்க, அதையும் பேசுங்க, இதெல்லாம் பேசுங்க அதுக்குள்ள. அப்ப ஜாதி எப்படி இயங்குது? இவ்வளவு கொடூரமாக ஜாதி சிஸ்டம் இயங்குது. இதை புரிஞ்சுக்கீங்க. நாம் ஜாதியோடு பயணிக்கிறோம். ஜாதி சிஸ்டம் என்ன சொல்லுது? உலகத்தை நல்லா தெரிஞ்சுங்க. ஏன் திராவிடம்ங்கிற கான்செப்டை உயர்த்தி பிடிக்கிறோம்? ஏன் தலைவர், ஏன் திமுக இன்னைக்கு மற்ற கட்சிகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது திமுகவை விமர்சனங்கள் அப்பாற்பட்ட கட்சியை ஏன் ஆதரிக்கிறேன் என்றால், தலைவர் அம்பேத்கர் என்ன காரணத்திற்காக காங்கிரஸ் கட்சியில் சட்டமைச்சராக இணைந்து சட்டத்தை எழுதுவதற்கு ஒப்புக்கொண்டு நேருவை ஆதரித்தாரோ அந்த கண்ணோட்டம் தான் நாங்கள் திமுகவை தீவிரமாக ஆதரிப்பதற்கு புரிஞ்சுக்கணும். இந்த ஒப்பிடு விஷயம் சும்மா அப்படியே புடிச்சு பார்க்க முடியாது. பிரச்சனைகள் இருக்குது, நம்ம பேசுறோம். ஆனா எதிர்நிலையில் நிப்பாட்டி பார்ப்பது என்பது எதை கொண்டு போய் சேர்க்கும் ரொம்ப முக்கியமானது. அதுல இன்னொரு விஷயம்,
சமூகம் ஏன் திராவிடங்கிற கான்செப்டை திருப்பி திருப்பி மேடைகளில் பேசுறோம்? ஒரு அறிவியல். நல்லா தெரிஞ்சுங்க, இந்த சாதி படிநிலை எப்படி இருக்குல்ல, உலகம் முழுக்குங்க. மனிதன் பிறக்கும் போது எப்படி பிறக்கிறான்? ஆரியம் என்ன சொல்லுச்சு, திராவிடம் என்ன சொல்லுச்சுங்கிறது சொன்னா தான் நீங்க அம்பேத்கர் இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க முடியும். திராவிடத்தோடு அம்பேத்கர் அப்படி நெருக்கமா இருக்கிறத தெரிஞ்சுக்க முடியும். உலகம் முழுக்குங்க மனிதர்கள் கருப்பா பிறக்கிறான், சிவப்பா பிறக்கிறான், ஆம்பளையா பிறக்கிறாங்க, பொம்பளையா பிறக்கிறாங்க. அவ்வளவுதான், பிறக்கும் போது அதான் பிறகுது. அதுலயே வேறுபாடு சொல்றாங்க. கருப்பா இருக்கிறவன் சிவப்பா இருக்கிறவன் உயர்வா நினைக்கிறான், கருப்பா இருக்கிற மட்டம்ங்கிறான், ஆண்கள் பெண்களை மட்டமா நினைக்கிறாங்க. வேறுபாடு இருக்கு. இது ஐம்புலனால் உணர முடியுது இந்த வேறுபாடு. ஆனால் நமக்குள்ள இருக்கிற வேறுபாடு இருக்கு பாத்தீங்களா, அது அதை விட மோசம். அப்பா என்ன கிளம்புறீங்களா? ஆனா சரி, நீ கிளம்புங்க. ஆமா போயிட்டு. அப்போ எப்படி இருக்குன்னா அதை விட மோசமா இருக்குது. அப்ப என்ன, ஐம்புலங்களா பார்க்க முடியும், உங்க காதால் பார்க்க முடியும், கண்ணால் கேட்க முடியுது, புறத்துல இருக்கிற கருப்பு வெள்ளை அதெல்லாம் அதுவே கூடாதுன்னு சொல்லிட்டு போராட்டம் நடக்குது. ஆனா இந்தியாவில் அப்படி கிடையாது. இங்க பிறக்கும் போது கருப்பு வெள்ளை பிறகுறான், பிறக்கும் போது ஆண் பெண் வேறுபாடு நடக்குது. ஆனால் அறிவியலுக்கு சவால் விடுகிற மாதிரி உங்கள் காதால் கேட்க முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது, மூக்கால் நுகர முடியாது, என்னது உங்களால் ஐம்புலன்களை எதிரையும் பார்க்க முடியாத உங்களோடு ஜாதியும் சேர்ந்து பிறக்கிறது. உலகத்துல கிடையாது. அதான் ஆரியம் சொல்லுது. என்ன சொல்லுது? பிறக்கும் போது ஒருவன் ஜாதியாக பிறக்கிறான், அதுதான் ஆரியம். அது கூட பிரச்சனை இல்லைங்க. ஆரியத்துல பிறக்கும் போது உயர்வா பிறக்கிறான், தாழ்வா பிறக்கிறான்னா ஒளிஞ்சு போடான்னு விட்டுறலாம். அடுத்தது ஒண்ணு சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? அடுத்தது, அதை நீ விரும்பினாலும் மாற்றிக்கொள்ள முடியாது. அதுதான் சிக்கல். அப்ப ஏன் மதம் மாறுறான் அந்த ஊர்ல? ஏன் முஸ்லீமா மாறுறான் அந்த ஊர்ல? எனக்கு இந்த ஜாதி இல்ல, என்ன எல்லா ஜாதிக்காரன் இழிவா நடத்துறான், என்னால இந்த ஜாதியில என்ன அவமானத்தை சந்திக்க முடியல, நான் ஐரா மாறிடுறேன்னு ஆப்ஷன் வச்சிருந்தா ஒருத்தன் கூட இங்க மதம் மாறிக்க மாட்டான். ஏன் கவுஸ் மதமா இருந்தாரு? அவருக்கு என்ன, அவருக்கு தலையெழுத்தா? நீ மதிக்கல, நீ கோயில் உள்ள உடல, நீ சின்ன ஜாதின்னு சொன்ன. சுயமரியாதை உள்ள கவுஸ் என்ன தலைவர் என்ன பண்ணுச்சு, என்ன மதிக்கிற மதத்துக்கு போறன்னு மாறி போனாங்க. அவ்வளவுதான் நடந்தது. ஜாதி மாறுவதற்கு ஒரு ஆப்ஷன் இந்து மதத்துல இருந்திருந்தா இங்க மதம் மாற்றமே நடந்திருக்காது. பிறக்கும் போது ஒருவன் அவனோட ஜாதி பிறக்கிறது, அவன் விரும்பினாலும் மாற்றிக்கொள்ள முடியாதது. இது ஜாதி அமைப்பு முறை. அப்பதான் அம்பேத்கரை புரிஞ்சுக்க முடியும் சொல்றேன். அடுத்தது இன்னொன்னு, அது கூட பரவாயில்ல, சகிச்சுக்கலாம்ட்டுருங்க. அடுத்தது இன்னொன்னு சொல்றான். என்ன சொல்றான்? உயர்வு தாழ்வுங்கிறான். அடுத்தது, ஒருத்தன் பிறக்கும் போது உயர்வு தாழ்வுல மாற்றிக்கொள்ள முடியாதுன்னு சொல்றான்ல. ஒருத்தன் மேல பிறக்கிறான், ஒருத்தன் கீழே பிறக்கிறான். நான் பிறக்கும் போது உயர்ந்தவன், நான் நீ தாழ்ந்தவன். இந்த கேட்டகரி பாத்தீங்களா? இது கருப்பு வெள்ளை, கருப்பா இருக்கிறவங்க கூட ப்ளீச் பண்ணி சிவப்பா மாறிட முடியுதுங்க. ஆனா சாதி மாற முடியாது. அப்ப ஜாதி சிஸ்டம் எப்படி எங்குது? இன்னொன்னு, அடிமைகள் ஒரே மாதிரி சம்பளம் வாங்குற அடிமை இன்னொரு அடிமையை தலித்தா இருந்தா தன்னோட மட்டமா பாக்குறாங்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க. அதை விட இன்னொரு பிரச்சனை இருக்கு. ரொம்ப குறைவா சம்பளம் வாங்குகிற ஒரு நான் தலித்தா இருக்கிறவரு அவரை விட அதிக சம்பளம் வாங்குறவர் மட்டமா பாக்குறாரு. உண்டா இல்லையா? ஒரு பெரிய தாசில்தாரா இருப்பாரு, ஒரு பியூன் ஆபீஸ்ல கலெக்டர் தாசில்தார் இல்லாம கேட்டகரி ஆபீஸெல்லாம் இருப்பாங்க. ஆனால் வெளியே வந்துட்டா ஒரு மாவட்ட கலெக்டர் தலித்தா இருந்தாருன்னா அங்க இருக்கிற பியூன் நான் தலித்தாவோ அல்லது ஒரு பார்ப்பனரா இருந்தாருன்னா சமூகத்தில் அவர் போகிற இடங்களுக்கு ஒரு கலெக்டர் தலித்தால் போக முடியாது. உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? அதெல்லாம் புரிஞ்சு பேசுங்க. சும்மா சம்பிரதாயத்துக்கு அம்பேத்கர் கொடுத்த வருஷம் நடத்தி புரிஞ்சது கிடையாது. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இருந்தா இல்லையா? அதுக்கு எதிராக நம்ம என்ன பேசியிருக்கிறோம்? ஒரு கலெக்டருக்கு அனுமதி கிடையாதுங்க. அதான் ஜனாதிபதிக்கு நடக்குது. என்ன நடக்குது? ஜனாதிபதிக்கு என்ன நடக்குது? எந்த ஜனாதிபதி தலித் ஜனாதிபதி இருந்தாலும் என்ன நடக்குது? கோயில பெருக்கிறோம். இது தலைவர் அம்பேத்கர் நடந்தது. அம்பேத்கர் போர்க்குணத்தை இந்த பின்புலத்திலிருந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அம்பேத்கர் ஒரு ஹீரோ, அவருக்கு முன்னாலையும் கிடையாது அவருக்கு பின்னாலையும் கிடையாது என்கிற இந்த அரசியல் உங்களுக்கு புரியும். அவர் இறந்து பிறங்குறாரு, 6 வயதில் பள்ளிக்கூடத்துக்கு போறாரு. நல்லா தெரிஞ்சுங்க. இது ஏன் சொன்னா அம்பேத்கர் லைஃப் அதோட ஃபைட் பண்ணுது. அவர் பை பர்த் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம பகுத்தறிவாளர்கள் பெரியாரும் சரி அம்பேத்கரும் சரி முன்மாதிரி கிடையாது. அவங்களுக்கு சும்மா சொல்லிக்கலாம் பெரியாருக்கு முன்மாதிரின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவங்க ஜாதிகார் யாரு அவர் சொல்லுவார். அவர் நல்லா பாருங்க, பெரியாருக்கு முன்னாலே இவர் செய்து விட்டார் அப்படின்னு யாரை சொன்னாருன்னா சொல்றவர் என்ன ஜாதிகாரோ அவர் சொல்லுவார். அவருக்கும் ஒரு முன்மாதிரி இருக்கு, அவர் தூக்க மாட்டாரு. பெரியாருக்குலாம் முன்மாதிரி கிடையாது. பை பர்த் அவருக்கு முன்னால அப்படி ஒரு சிந்தனையாளர் கிடையாது. அதுக்கு முன்னால புத்தர். அம்பேத்கருக்கு பை பர்த். அவரோட பை பர்த்ங்கிறத நான் மிகைப்படுத்தி சொல்றேன். அரசியல் கண்ணோட்டம், கராரான அரசியல் கண்ணோட்டம். அந்த கராரான அரசியல் கண்ணோட்டம் பெரியார்ட்ட அம்பேத்கர் மட்டும்தான் இருந்தது. இந்து மதத்துக்கு சாதி அமைப்பு பாதுகாக்கிற இந்த சிஸ்டத்தை அவங்க தான் இருந்தாங்க. மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? மதத்தோட இந்து மதத்தோட சமரசம் பண்ணிக்கிட்டாங்க, இல்ல ஜாதியோட சமரசம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா ரெண்டுத்தையும் தள்ளி வச்சு போர் குணத்தோடு இருந்ததனால்தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க வீழ்த்த முடியாத தலைவராக தலைவர் பெரியாரும் அம்பேத்கர் இருக்கிறார். அம்பேத்கரோட வாழ்வியல் அப்படிதான். ஒரு ஆதிக்க ஜாதியில் பிறந்த பெரியார் 6 வயசுல தான் பள்ளிக்கூடத்துக்கு போறாரு. அவர் என்ன பண்றாரு? தம் அப்பா அம்மா கொடுத்த ஆதிக்க ஜாதி உணர்வுக்கு எதிராக ஃபைட் பண்றாரு. பள்ளிக்கூடத்துக்கு போனா அவங்க வீட்டுல தண்ணி குடிக்காத அங்கதான் குடிக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? இவருக்கு எப்படி பாருங்க சமூகம் தெரிஞ்சுங்க. அவங்க அப்பா வறுமையில் உள்ளவர் கிடையாது தலைவர் அம்பேத்கர். அவரோட வாழ்க்கை வறுமையில் உள்ள வாழ்க்கை கிடையாது. அவர் வசதியான மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ். ஏன்னா அவங்க அப்பா ராணுவத்தில் சுபேதார வேலை பார்த்தார்.
என்ன பண்றாரு? 6 வயசுல பள்ளிக்கூடம். பெரியார் 6 வயசு, அம்பேத்கர் 6 வயசு, இயேசுவும் 6 வயசுல பள்ளிக்கூடம் சேர்றாங்க. 6 வயசுல பள்ளிக்கூடம் சேர்க்கிறாங்க. அவர் வரல, ஊர்ல அவங்க அப்பா இல்ல, அவங்க அக்கா தான் சேர்க்கிறாங்க. புது ட்ரெஸ் வாங்கியாச்சு. குழந்தைங்கள்லாம் இருந்தீங்கன்னா நுட்பமா கவனிங்க. நாம் எவ்வளவு அவமானப்படுத்தி வீழ்த்தப்பட்டாலும் எப்படி வீறு கொண்டு நிற்கணும் என்பதற்கு அவர் வாழ்க்கை ஒரு உதாரணம். என்ன பண்றாரு அம்பேத்கர்? 6 வயசு பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு புது சட்டை, புது டவுசரு, சிலேட் எல்லாம் வாங்கியாச்சு. அப்போ குழந்தைக்கு வந்து முடி வெட்டணும். முடி வெட்டி தான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னு சொல்லும்போது அவங்க அக்கா என்ன பண்றாங்க? ஊர்ல முடிவெற்ற ஒரு தோழரை கூப்பிட்டு, சாதி சிஸ்டம் எப்படி இயங்குதுன்னு முன்னால சொன்னல, அது அப்படியே வருது அம்பேத்கர் வாழ்க்கையில. முடிவெற்ற ஒரு தோழர், என்னம்மா இப்ப கிளம்ப சொல்லுங்க, பரிசு கையில கொடுத்துருங்க, கொண்டு போய் கொடுத்துருங்க. போறவங்க பரிசு கையில கொடுத்துருங்க. போட்டு இது பரிசு கொடுக்குற நிகழ்ச்சி இல்லை, அம்பேத்கர் பற்றி பேசுற நிகழ்ச்சி. போறவங்களுக்கு பரிசு கையில கொடுத்துருக்குமா போட்டோம். அப்போ என்ன ஆகுது? இந்த சிஸ்டம் எப்படி இயங்குதுங்கிறதுக்கு சொல்றேன். என்ன சிஸ்டம் இயங்குதுன்னு எப்படி இருக்குன்னா, 6 வயசுல போகும்போது அம்பேத்கருக்கு முடி வெட்டணும். முடிவெட்டணும் சொல்லும் போது அவங்க அக்கா என்ன பண்றாங்க? முடிவெற்ற தோழரை ஒருத்தரை கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி எங்க பையனுக்கு முடி வெட்டணும், பள்ளிக்கூடம் போகணும்னு. அது முடியாதுங்க, வர முடியாது. ஏங்க வர முடியாதுங்க? நீங்க மற்றவங்களுக்கு முடி வெட்டுறதுக்கு எவ்வளவு காசு வாங்குறீங்களோ அது மாதிரி 2 மடங்கு கொடுக்குற. நீ 10,000 கோடி கொடுத்தாலும் சரி என்னால் வர முடியாது. ஏன்னா அந்த பையன் தலித்து, நான் வெட்ட முடியாது. யாரு சொன்னது? ஐயர் இல்லை. ஒரு முடிவெட்டும் தோழர், முடிவெட்டுகிற தோழர் சமூகத்தில் எவ்வளவு ஒடுக்குமுறை சந்திக்கிறார்ன்றது தெரியும். ஏன் அவர் மறுக்கிறார்னா, அந்த சாதி சிஸ்டம் இயங்குதுங்கிறது ஒண்ணு. நான் உங்களுக்கு முடிவெட்டினா அதுக்கப்புறம் மற்ற ஜாதிக்காரர் வந்து என்கிட்ட முடிவெட்ட மாட்டாங்க. தொழில் ரீதியான 2 விஷயம் பாருங்க. அம்பேத்கரோட 6 வயசு பள்ளிக்கூடம் போகும்போதே ஆகுது. அப்படி என்ன பண்றாங்க? அவங்களே வெட்டுறாங்க அக்காவே. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது, அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்க போகும்போதே அது நடக்குது. என்ன நடக்குது? பள்ளிக்கூடத்தில் படிக்க போகும்போது கோணியோட போறாருங்க. தெரியுமா உங்களுக்கு? நல்லா தெரிஞ்சுங்க. ஏன் அந்த ஜாதி சிஸ்டம் இயங்குற தன்மையை சொல்லிட்டு இந்த வாழ்க்கை வராருன்னா அதுக்கு இதுக்கு தொடர்பு இருக்கு. அதனால தான் அம்பேத்கர் தலைவர் உருவாகுறாரு. கோணியோட போறாருங்க. நல்லா தெரிஞ்சுங்க. அந்த கிராமத்தில் நல்ல உடை, இன்னும் சொல்லப்போனா அந்த கிராமத்தில் நிலச்சுவந்தாராவும் மற்ற ஜாதி இந்துக்களாகவும் ஆதிக்க ஜாதியா இருக்கிற வீட்டு குழந்தைகள்லாம் கிழிஞ்சு போன டவுசர் போட்டிருக்கான், கிழிஞ்சு போன சட்டை போட்டிருக்கான். அந்த பள்ளிக்கூடத்தில் புது உடை, புது பேண்ட், புது டவுசரு, புது ஸ்லேட்டு, பை வச்சிருக்கிற ஒரே குழந்தை யாரு? அம்பேத்கர் மட்டும்தான். அந்த குழந்தை கோணியோடு பள்ளிக்கூடத்துக்கு போகுது. மற்றவெல்லாம் பலகையில உட்கார வைக்கிறாங்க. ஒரு கிளாஸ்ல ஆண் பெண் இருக்கும்ல, அப்படி இல்லை. எல்லாரும் ஒரு பக்கம், அம்பேத்கர் தனியா ஒரு பக்கம். இன்னைக்கே தலித் மக்கள் இடஒதுக்கீடு வந்து படிக்கிறது குறைவுன்னா அன்னைக்கு எப்படி இருக்கும்? 100 வருஷத்துக்கு முன்னால அவர் ஒருத்தர். எப்படி நினைச்சு பாருங்க அந்த மனநிலைய. குழந்தைகள் எல்லாம் ஒரு பக்கம் உட்கார்ந்து தீண்டாமே ஒரு குழந்தை மீது பிரயோகிக்கிறாங்க. குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? சமூகம் அப்படி கத்து கொடுக்குது. அந்த குழந்தைகள் அப்பா அம்மா சொல்லி விட்டுருக்காங்க. கிழிஞ்சு போன டவுசரும் வறுமையில் இருக்கிற குழந்தைகள் வசதியா இருக்கிற ஒரு குழந்தைய கோணி பையில உட்கார வச்சு பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கிற 6 வயதில் ஒரு குழந்தை அந்த நேரத்தில் தனிமையில் அவரோட உணர்வு அடிச்சு பாருங்க, அந்த குழந்தையோட உணர்வை. அதற்கு பிற்பாடு இன்னொன்று நடந்தது. என்ன நடந்தது? தண்ணி குடிக்கணுங்க. குழந்தைகள் தண்ணி குடிக்கணும்னா அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பொது பைப் இருக்கு. அந்த பொது பைப்ல தான் எல்லா குழந்தைகளுமே தண்ணி குடிப்பாங்க. எல்லா குழந்தைகளும் அவங்க பைப்பை பிடிச்சி தண்ணி குடிப்பாங்க. ஆனா அம்பேத்கர் அதுல வந்து தண்ணி பிடிக்க கூடாது. அவர் என்ன பண்ணணும்? அவருக்கு தண்ணி தாகம் எடுத்துச்சுன்னா அங்க ஒரு பியூன்ட்ட சொல்லணும். அந்த பியூன்ட்ட சொன்னா அந்த பியூன் திறந்து விட்டாருன்னா கீழே இறங்கி அது கையில அப்படி பிடிச்சி குடிக்கணும். இது அம்பேத்கர். இதுல என்ன சிக்கல்னா, அந்த பியூன் எங்கேயாவது போயிடுவான். அவன் எப்போ வரானோ அப்பதான் அவர் குடிக்கணும். ஃபைட் பண்ணாரு. இது வந்து ஏதோ 6 வயசுல அவர் விரட்டதுன்னு நினைக்காதீங்க. 6 வயசுக்கு முன்னாலேயே என்ன பண்ணுது? 6 வயது அவர் 6 நல்லா சினிமா மாதிரி சொல்றேன். நான் பல இடங்களில் சொன்ன நிகழ்ச்சி உரைக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அதனால இந்த போன் பாக்குறது பக்கத்துல பாக்குறதுலாம் நிப்பாட்டுருங்க. என்ன 6 வயதில் அப்படியே நின்று தண்ணி பிடிக்கிறாரு. தண்ணியை பிடிச்சி அப்படியே குடிக்கிறாரு 6 வயசுல. அப்படியே நான் அது மேல டிசால்வ் பண்ற சினிமா மாதிரி இன்னொரு காட்சியை வைக்கிறேன். 20 வருஷம் தாண்டிடுச்சு. இப்போ மும்பையில் இருக்கிற சைடன்ஹாம் கல்லூரியில ஒரு கோட் சூட் போட்ட மாபெரும் எக்கனாமிக் பேராசிரியர் அம்பேத்கர் நிற்கிறார். அப்படியே டிசால்வ் பண்ணா வருது. நின்னா என்ன பண்றது? அப்படியே பானையில் தண்ணி குடித்த அம்பேத்கர் டிசால்வ் பண்ணா கோட் சூட்டோட லண்டன் ரிட்டர்ட் மாபெரும் எக்கனாமிக் ப்ரொஃபசர் எப்படி பண்றாரு? அதே கல்லூரியில் என்ன பண்றாரு? பேராசிரியர்கள் அவருக்கு தனி பானை வைத்திருக்கிறார்கள். காட்சி மாறல. லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்ததுக்கு பிற்பாடும் சீன் மாறல. 6 வயசில் கிராமத்தில் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஜாதி உணர்வோட புரிஞ்சுக்க முடியும். தலைமுறை அதை அவனுக்கு கத்துக் கொடுத்திருக்கு. தலைவர் அம்பேத்கரை போய் ஒரு நேர்மையாக நீங்க பார்க்க முடியாது. தன் மக்களையும் தன்னையும் அவமானப்படுத்துற ஜாதி இந்துக்கள் மீது அவர் கோபமே கிடையாது. ஏன்னா அது அவன் கடமை. அப்படின்னா சொல்றாரு தெரியுமா? ஏன் அப்படி ஒரு ஜாதி இந்து ஏன் தலித் மக்களுக்கு எதிராக நடந்து கொள்கிறான்னு சொல்றால், இந்து மதம் அவனுக்கு அதை தான் போதிக்கிறது. தலைமுறையாக அவன் என்ன பண்ணுவான்? அப்ப என்ன பண்றாரு?
குற்றம் செய்கிற சம்பவத்தை நீங்க பத்தி பேசாம குற்றவாளிகளை பத்தி பேசினா மாற்றம் வராது என்பதனால் தான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன், இந்து மதத்தில் இருக்கிற வரை இழிவு இருக்கும் அம்பேத்கர் சொன்னதுக்கு காரணம்னா இந்து சிஸ்டத்துல தீண்டாமை உருவிட்டீங்கன்னா அந்த மதம் இயங்காதுங்க. அது வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க இந்து மத அமைப்புக்குள்ளார நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. தீண்டாமைங்கிற சரடை நீங்க தனிநபருக்கு, நீ தலித் மக்களுக்கு தீண்டாமை மட்டும் இல்ல, வழிபாட்டு முறையிலே உருவிட்டா கிடையாது. மாதவர்களுக்கு, ஆதிக்க ஜாதி சமூகத்துக்குள்ளார மாதவனுக்கு பெண்கள் தீட்டு, வீட்டுல சாமி கும்பிடுறாங்க எல்லாம் பண்றாங்கன்னு சொன்னா படையல் வச்சுட்டாங்கன்னா ஒரு 2 வயசு குழந்தை எதாவது எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எச்ச பண்ணாத தீட்டு, நீ எதை பண்ணுங்க குளிச்சுட்டு தொடாத தீட்டு. அப்ப வழிபாட்டு முறையில எது இருந்தாலும் தொட்டா தீட்டு, அதுவாயிரம் தீட்டுங்கிறது தீட்டின் வடிவம் தான் வழிபாட்டு முறையா இருக்குது. நீ அது படிநிலையில் இறங்கி 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 என்ன பண்ணுது, கடைசியாக தலித் மக்கள் மத்தியில் மாற்ற முடியாத ஒரு மற்ற தீட்டு தீண்டாமை எல்லாம் மாற்றத்துக்குரியது. மாதவனுக்கு ஒரு இந்து பெண் சமூகத்துல ஒரு காலத்தில் தொட்டா தீட்டு வீட்டுக்கு விளக்கா இருக்கணும்னு சொன்ன போது அது என்ன மாற்றத்துக்கு 3 நாள் பொறுத்து அவங்க புலத்துக்கு வந்துடலாம். சாவு வீட்டுக்கு போனா தீட்டு தெரியுமில்ல, குளிச்சுட்டு தான் வீட்டுக்கு வரணும். பின்பக்கமா போய் குளிச்சுட்டு துணியெல்லாம் அங்கே அலசி போட்டுட்டு கிராமத்துல ஆத்துல குளிச்சுட்டு வரணும். தெரியுமா உங்களுக்கு? உலகத்துல இனிமே கிடையாது. சாவுக்கு போனா வீட்டுல குளிப்பான், குளிக்காம கூட போவான் ஹைஜீனிக்கா இருந்ததுன்னா. ஆனா இங்க அப்படி கிடையாது. சாவுக்கு போன ஒரு ஏரி இருக்கும், அங்க தலையை முங்கிட்டு தான் வீட்டுக்கு வரணும். ஏன்னா தீட்டு. அப்ப என்ன ஆகுது, சாவுக்கு போன ஒரு தீட்டு ஏற்படுது இல்ல, அது தலை குளிச்சா அந்த தீட்டு போயிடும். அப்ப தீட்டின் வடிவம் மாறிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் தற்காலிக தீட்டு. மாறாக தலித் மக்கள் மீது நிகழ்த்தப்படுகிற தீட்டு நிரந்தரமானதுங்கிற வடிவத்துக்கு மாறுது. அப்ப சமயம் எப்படி இயங்குதுன்னா தீண்டாமைக்குள் தான் இயங்குது. அதை உருவிட்டா வழிபடுவதற்கு ஒண்ணும் இல்ல. அப்ப என்ன ஆகுது, ஒரு கடவுளை வழிபடுவதற்கு ஜாதி ரீதியாக படிநிலை கீழே இருக்கிற கும்பிட்டா தீட்டு. அப்ப என்ன சொல்றது, பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்த பிள்ளைமாறு, வன்னியரு, ஆச்சாரி, கோணாரு, நாயுடு, முதலியாரு, செட்டியாரு எல்லாரும் ஒரு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு, வடபழனி கோயிலுக்கு அர்ச்சகரா போகணும்னா இவங்க எல்லாம் சூத்திரர்கள், தொட்டா தீட்டு. அப்பதான் என்ன பண்ணுது, போர்க்குணத்தோடு தலைவர் பெரியார் கொண்டு வந்த சட்டத்தை கலைஞர் கொண்டு வந்தாரு. இப்ப தளபதியும் கொண்டு வந்தாரு. யாரும் திட்டினாங்க, முஸ்லீம் பண்ணாங்களா இல்ல நாத்திகர் பண்ணாங்களா? அதை நம்பர் கூட யாரும் பண்ணாங்க, தலித் மக்களுக்கு எதிரில் ஒரு முதலியார், பிள்ளைமாறு, செட்டியாரு இவங்களே அர்ச்சகராக முடியாது, தீட்டு. அப்ப என்ன பண்ணுது, தீண்டாமையை உருவிவிட்டால் அங்கு சமயம் இயங்குவதற்கான தன்மை இல்லை என்பதுதான். இந்த தீண்டாமையின் வடிவம் ஒவ்வொரு கட்டத்தில் மாறுபடுகிறது. அதை திராவிட இயக்கம் கான்செப்டா கொண்டு போகுது. அப்ப என்ன பண்ணுது, ஆரியம் என்ன சொல்லுது, பிறக்கும் போதே ஒருவன் உயர்வாக பிறக்கிறான், தாழ்வாக பிறக்கிறான் சொல்லுது. திராவிடம் என்ன சொல்லுது, பிறக்கும் போது ஒருத்தர் உயர்வு தாழ்வுலாம் கிடையாதுன்னு சொன்னதான் திராவிடம். திராவிடத்தின் முதல் குரல் பகவான் புத்தர், அதற்கு பின்னால் பெரியார், டாக்டர் அம்பேத்கர். அம்பேத்கர் வாழ்வில் அதோட சேர்ந்தா போதும். அப்ப கல்லூரிக்கு கிராமத்தில் இருக்கிறவன் செய்யற தீண்டாமை கூட அவனை புரிஞ்சுக்க முடியும், ஜாதி சிஸ்டத்தை அவனை இயக்குதுன்னு. படித்து வந்தவனோட தீண்டாமை சாதி கண்ணோடு பாருங்க, அதுதான் நீங்க சமூகத்தில் ஆபத்தாக இருக்கிறது. அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகர் ஆகலாங்கிறத எதிர்க்கிறது. ஒரு வைதீகமா கோயில்ல பூஜை பண்றாரு பாருங்க, அவரு பண்ணல, அது அவரு போய் கோர்ட்ல ஸ்டே வாங்கல. யார் பண்றா அத? படித்து நான் பூணூல் போடுறதில்ல, எனக்கு ஜாதி எல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லுகிற அந்த நபர் என்ன பண்றாரு, அது போன்ற அரசியல் கண்ணோட்டம் உள்ள துக்லக்ஷோ, குருமூர்த்தி, பொது சமூகத்துக்குள்ளார நீங்க எல்லாம் வாங்கன்னு கூப்பிடுற இன்டலெக்சுவல் விங் இருக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த விங்கு தான் என்ன பண்ணுது, இந்த கண்ணோட்டத்தை பாதுகாக்குது. அவங்க தான் சேவங்கிறாங்க. வைதிகமா இருக்கிற பார்ப்பனர்கள் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, அவங்க வெளிப்படையா இயங்குவாங்க. மற்றபடி சேவாங்கல. ஏன்னா நீதி கட்சி வந்த போது நல்லா தெரிஞ்சுங்க, பார்ப்பனர் அல்லாத மக்களுக்காக இந்திய சமூகத்தில் தலித் மக்களில் இருந்து ஆதிக்க ஜாதியார்கள் எல்லா சமூக மக்களுக்கும், பிள்ளைமார், முதலியார், வன்னியர் எல்லாருக்கும் கல்வி உரிமை பெற்றுக் கொடுத்த ஒரே இயக்கம் திராவிட இயக்கம், நீதி கட்சி. அது கொண்டு வந்த போது எந்த வைதிக பார்ப்பனரும் எதிர்க்கல. அவங்களுக்கு தெரியல இது நம்ம இடஒதுக்கீடு கொண்டு வராங்க நமக்கு. அன்னைக்கு எதிர்த்து யார் தெரியுமா? இன்றைக்கு நீங்க எல்லாம் மாத்தட்டுறீங்கல்ல, சுப்பிரமணிய பாரதியார் ஒருத்தர் தான் எதிர்த்தாரு, மற்ற பார்ப்பனர்கள் யாருமே அது எதிர்க்கல. இன்னைக்கு அவர் தான் பக்கம் தேச துரோகிகள், ஐயக்க பயில்கள் திட்டுறாரு நீதி கட்சி தலைவர்கள், நாயர் போன்ற தேச துரோகிகள்னு சொல்றாரு. அப்ப சமூகம் எப்படி இயங்குதுன்னா இப்படிதான். அப்ப அம்பேத்கரோட வாழ்க்கையில படித்தவன் பார்க்கிற கண்ணோட்டம் பாத்தீங்களா, அது இயங்குது. எப்ப 2000 நான் சொல்றது அப்ப 6 வயதில் பள்ளிக்கூடத்துல விரட்டின அவர் சாதி பேராசிரியரா போனாலும் மாறல. நல்லா தெரிஞ்சுங்க, அவர் சாதாரண பேராசிரியர் இல்ல. நான் சொன்னேன்ல, மும்பை பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகம் மும்பை அந்த சைடல் ஹோம் கல்லூரியிலேயே அவர் ஒருத்தர் தான் லண்டன் ரிட்டன். இன்னும் சிறப்பா சொல்றேன், அவர் மனசு எப்படி இருக்கும், 6 வயசுல என்ன பாடுபட்டதோ அதே மாதிரி இருக்கும். லண்டன்ல அம்பேத்கர் படிக்கும் போது என்ன பண்றாரு, அவர் ஒரு பொருளாதாரம் படிக்கிறாரு, ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறதா ஒரு வேலை, ஸ்காலர்ஷிப்ல படிக்கிறாரு. படிக்கும் போது ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு எக்கனாமிக் பத்திரிகையில ஒரு கட்டுரை எழுதுறாரு, பொருளாதாரம் பத்தி ஒரு கட்டுரை எழுதுறாரு, இந்திய ரூபாயின் பிரச்சனை பத்தி ஒரு கட்டுரை எழுதுறாரு. அந்த கட்டுரை சர்வதேச அளவில் இருக்கிற எக்கனாமிக்ஸ் பெரிய பெரிய பொருளாதார நிபுணர்கள் மத்தியில் புகழ் பெறுது.
அப்ப அம்பேத்கர் படிக்கிற கல்லூரியிலேயே அங்க இருக்கிற பொருளாதார பேராசிரியர்கள் அம்பேத்கர் ஒருத்தர் இந்த கட்டுரை எழுதியிருக்காரு, யாருப்பான்னு விசாரிச்சா நம்ம காலேஜில் படிக்கிற பையன். எப்படி பாருங்க. அதில் இன்னொரு சிறப்பு, பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது காலேஜில் படிக்கும்போது பசங்க வாத்தியார் பிரின்சிபால் ப்ரொஃபஸர் வந்தாருன்னா வணக்கம் சார் பாருங்க அப்படின்ட்டு போவாங்கல்ல. இவர் புக்கை புரட்டிக்கிட்டே போறாரு. அதில் அம்பேத்கர் ஏத்தாப்புல ப்ரொஃபஸர் வர்றாரு, மிஸ்டர் அம்பேத்கர் குட் மார்னிங்கிறார் ப்ரொஃபஸர். ஏன்னா இவரோட எக்கனாமிக் கட்டுரை படிச்சவர். ஒரு ப்ரொஃபஸர் மாணவனை பார்த்து வணக்கம் சொன்ன நல்லா, ஒரு வெள்ளக்கார ப்ரொஃபஸர் ஒரு மாணவனை பார்த்து மிஸ்டர் அம்பேத்கர் குட் மார்னிங் அப்படின்ட்டு போறான். இங்க இந்தியாவில் பிறந்த சொந்த மண்ணில் மராட்டிய மண்ணில் வந்த போது ஒரு ப்ரொஃபஸர் தனிப்பான வைக்கிறான். இது சமூக அமைப்பு. இங்க எங்க மண்ணின் மைந்தன் கோரிக்கை இருக்கு? ஒரே மொழி பேசுறவன் ஒரே ஊர்காரம் நடத்துறான்ல. இதை புரிந்து கொண்டால் தான் நீங்கள் அம்பேத்கரை புரிந்து கொள்ள முடியும். இது ரொம்ப முக்கியமானது. அப்ப சாதி சமூகம் இது வந்து நீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்களோட நீங்க வந்து அதுக்கப்புறம் அவர் ரயில்ல போற சம்பவம், அந்த சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏன்னா நேரம் 9 மணிக்கு தான் விட்டுருக்காரு. 9, 9:05, 9:30 ஆகுது. பரிசு வர கொடுக்கணும்ல உங்களுக்கு. 10 மணி ரயில பிடிச்சிடலாமா? கஷ்டம், பஸ் தான். இப்ப என்ன கூப்பிட்டு கொடுத்துறீங்களா பரிசு? யாரு ரயில் பிடிக்கிறவங்க வந்து பரிசு வாங்கிட்டு வாங்க. டக்குன்னு வேகமா வாங்க, வேகமா வாங்க. வாங்கிக்கிறாங்களா அப்புறம் வாங்கிக்கிறாங்களான்னு கேட்டு. சரி, வர வரைக்கும் பேசுவோம். அதே போல் அம்பேத்கர் அவங்க அண்ணனும் கிளம்புறாங்க. அவங்க அப்பா என்ன பண்றாரு, லீவுக்கு வர சொல்றாரு குழந்தைகளை. எப்பா நான் வந்து இங்க இருக்கிறேன், நீங்க வந்து தயவு செய்து லீவுக்கு அங்க வந்துருங்கன்னு ஒரு லெட்டர் போடுறாரு. லெட்டர் இவங்ககிட்ட கிடைக்குது. இவங்க குஜால கிளம்பிட்டாங்க டூருக்கு, ரயில்ல போலாம் ஜாலின்னு. இவங்க கிளம்பினதுக்கு பிற்பாடு இன்னொரு லெட்டர் அவங்க அப்பா அதுக்கு முன்னால் என்ன பண்றாரு, மறுநாள் இன்னொரு லெட்டர் போடுறாரு. அந்த லெட்டர் என்ன லெட்டர்னா, தம்பி வராதீங்கன்னு ஒரு லெட்டர். அந்த லெட்டர் 2வது லெட்டர் கிடைக்கிறதுக்கு முன்னாலே இவங்க 2 பேரும் ரயில் ஏறி ஊருக்கு போயிடுறாங்க. வாங்க 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 தோழர், வாங்க மகிழ்ச்சி. தோழர் பேர் சொல்லுங்க, நானே சொல்லிடுறேன். எதிர் கட்டுரை போட்டியில் முதல் பரிசு தோழர் பேர் சொல்லுங்க.